இதே நம்ம ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸில் 3 சூப்பர் பைக் வந்திருக்கா புதுசாக. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுத்து காட்ட போகிறோம். இப்போ வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்ரெட் பைக் எடுக்கிற மிஷனை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, மேப்பில் லொக்கேஷன் போட்டுக்கணும், அந்த சீக்ரெட் பைக் எங்கே இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கப்பு சிஜே பக்கத்தில் ஒரு கப்பு இருக்கா, அதுக்கு மேலே ஏதோ நான் போட்டிருக்கேன் லொக்கேஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த லொக்கேஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு நேராக அப்படியே வாங்க. இப்போது நேராக அப்படியே வந்துட்டு இப்போது இந்த பக்கம் லெஃப்டில் ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. லெஃப்ட்டு எங்கேயோ திரும்ப கூட அப்படியே ரைட்டில் இந்த பக்கம் பெண்டு பண்ணி லெஃப்டில் பெண்ட் பண்ணி இப்படி வந்துடணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயும் திரும்பக்கூடாது. இந்த பிரிட்ஜு ஃபஸ்ட் பிரிட்ஜு கிராஸ் ஆகி செகண்ட் பிரிட்ஜு ஏறி நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட்லேயும் போய் போகலாம், இல்லை ரைட்லேயும் போய் போகலாம். நான் வந்து ரைட்லேயும் போய் இப்போ பைக் எடுக்கலாம். நம்ம ரைட்டில் போய் பைக் எடுக்க போகிறோம். இப்போ நேராக ரைட்டில் வந்தாச்சு. அப்படியே கீழே இறங்கி இந்த பக்கம் லெஃப்டில் இப்படி திரும்பணும். இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பிட்டு நேராக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒரு ரோடு கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். குறுக்கில் எவனா வந்தால் அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு நேராக இந்த பக்கம் இப்படி வந்துடுங்க. அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு சந்து தெரியுதா, பச்சை ஒயிட் பில்டிங் கிட்ட ஒரு சந்து. இப்போ இந்த சந்தில் அப்படியே பெண்ட் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த சந்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு டர்ன் பண்ணிட்டு சந்துக்குள்ளே வந்தோடனே இந்த ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்கும். இந்த பார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு இப்படி வளைவாக இருக்குது. இது ஏறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் பைக் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பைக். இப்போ வாங்க நம்ம சீல் பண்ணி நம்ம சிஜே வீட்டில் போய் வைப்போம். பைக்கு சிஜேவோட கேரேஜில் போய் விட்ருவோம். வச்சா அவனை தூக்கிட்டு போயிடுவான். கேரேஜ் அந்த ஷட்டரு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்ல, அதுக்குள்ளே போய் நம்ம வச்சுருவோம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக அங்கே போய் சிஜே வீட்டில் இது நிறுத்திடலாம் வண்டியை. இப்போது நேராக அப்படியே இந்த பக்கம் ரைட்டில் வந்து ஏறுங்க. இந்த லொக்கேஷன் கேன்சல் பண்ணுறாதீங்க. ரைட்டில் வந்து ஏறி அப்படியே லெஃப்டில் வந்து இறங்குங்க. அப்படியே நேராக இறங்கி ரைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சந்து வரும். அப்படியே திரும்பியும் லெஃப்ட்டு போனோம். லெஃப்ட்டு போய் இப்போ ரைட்டு போனோம். ஆனால் நான் இப்போ ரைட்டில் ஏறி இப்போ கொஞ்சம் ஒரு பிரிட்ஜு ஏறி இறங்கணும். இப்போ பாருங்கள் சைடில் ஒரு வழி போதா. இந்த வழியாக உள்ளே போனால் இங்கே ஒரு வழி போதா. இப்போ பாருங்கள் க்ரோவ் ஸ்ட்ரீட் ஹோம் வந்தாச்சு. இப்போ நம்ம சிஜேவோட வீட்டுக்கு. இப்போ இங்கே பின்னாடி பக்கம் கேரேஜ் இருக்கா, இதுக்குள்ளே தான் நம்ம போய் வண்டியை விட போகிறோம் கேரேஜில். அப்போ தான் வண்டி சேஃபாக நிற்கும். இப்போ நம்ம செகண்ட் பைக் எடுக்கலாம். இதுக்கு திரும்பி அதே லொக்கேஷன் தான், எங்கேயோ மாற்ற தேவையில்ல. நம்ம வண்டியை அங்கேருந்து ஓட்டிகிட்டு வர ஒரு பைக்காக கலர் மாறி நிற்கும். ஆனால் 3 பைக் இருக்கும். ரெட் கலர் பைக் மட்டும் ரேரு. இப்போ நம்ம 3 பைக் தான் ஸ்டீல் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம போய் பார்ப்போம். இப்போ இந்த கார்லேயே இந்த பக்கம் ரைட் சைடில் ஏறி இந்த பக்கம் வாங்க. நேராக ரைட்டில் ஏறுங்க. அப்படியே ஏறி இறங்கி ஒரு ரைட் சைடில் வாங்க. அப்படியே ரைட்டில் வந்து டவுனில் ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும். இது 1 வே இது. அப்போ வேணாம், அப்படியே இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் வே இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெயிட் வே வழியாக வந்து இப்போ ரைட் எடுங்க. இவன் போலீஸ்காரன் ஒருத்தன் இப்படி வரான். அப்படியே இப்படி வந்துட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுங்க. இந்த பக்கம்தான் அப்படியே இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம காரை ஸ்டீல் பண்ண போகிறேன். இப்போ நான் வேறு சந்து வழியாக இந்த சந்து வழியாகவே வந்துட்டேன். இது வேறு. இப்போ அந்த சந்து வழியாகவே வந்துட்டேன். இப்போ நம்ம இறங்கி இதில் போய் இப்போ ஏறணும். அங்கே மேலே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பச்சை கலரோ ப்ளூ கலரோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரோ பச்சை கிரேவோ இருக்கும். ப்ளூ கலர் இருக்குது கைஸ். ப்ளூ கலரும் நல்லா ஸ்பீடாக போவோம், வீலிங்லாம் தூக்க முடியும். எல்லோ கலரும் செம்மையாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கலர் எல்லோ தான், செகண்ட் ப்ளூ, தேர்டு தான் நம்மளுக்கு க்ரீன் வித் கிரே. இப்போ நம்ம இந்த பைக்கை எடுத்தால் ஸ்டீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ அந்த வழியிலே ஏறலாம். அதே வந்தோம்ல அந்த வழியாகவே ஏறி நம்ம லெஃப்டில் போய் கட் பண்ணி, இல்லைனா ரைட்டில் போய் கூட ஏறி எப்படியாவது நிறைய வழி இருக்குது. கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிட்டு நம்ம சிஜே வீட்டுக்கு வந்துட்டோம். சிஜே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ரிவர்ஸ் எடுத்து எரேஜ்குள்ளே போய் விட்டுடணும்.
கார் இருக்கும். இங்கேயே நம்ம ஒரு வாட்டியும் கார் இருக்கும். இப்போ வாங்க செகண்ட் பைக்கும் ஸ்டீல் பண்ணியாச்சு. செகண்ட் பைக்கும் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ தேர்டு பைக்கு. செகண்ட் பைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். தேர்டு பைக்குக்கும் அதே மாதிரி காரில் தான் போனேன். எனக்கு செகண்ட் பைக்குக்கும் அதே மாதிரி தான் வந்தோம். தேர்டு பைக்குக்கும் அதே மாதிரி தான் காரில் போய் இப்போ பாருங்கள் தேர்டு பைக்கு கிரே வித் க்ரீன். இந்த பைக்கும் நல்லா தான் இருக்குது ஓரளவு. ஆனால் எல்லோ பைக் செமையாக இருக்குது. ப்ளூ பைக்கும் செமையாக இருக்குது, எல்லோ பைக்கும் செமையாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம சிஜே வீட்டில் போய் விட்டுறணும் வண்டியை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிஜே வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த 3 கலர் பைக்கு தானும் இல்லை, நம்ம பெயிண்ட் ஷாப்பில் போய் ஒரு கலரு கொடுத்து நம்ம எந்த கலரில் வேணுமோ காசு கொடுத்தோன்னா இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா ரெட் கலர் பைக்கும் வரும். உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் பைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் சந்து வழியை வச்சு திரும்பியும் இந்த கேரேஜ்குள்ளே விட்டோம். இப்போ திரும்பியும் இங்கேயே விட்டாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போனால் தான் ஆன் ஆகும். என்னடா இது கீழே உண்டாச்சு. சரி காய்ஸ், இந்த வீடியோ இப்போ டே உள்ளே போய் விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.